என்னன்னாலும் அண்ணன் தான் சொல்லியிருப்பேன் அப்போ. ஏன்னா எனக்கு அவங்கள அப்படிதானே தெரியும். அப்போ நான் 16 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ்ல தானே அவங்கள பார்த்தேன். உங்களே ரத்த பிரபு தான் அப்போ 16 வயசு. அப்போ யாராவது பெரியவங்கள பார்த்தா அண்ணா தான் நம்ம கூப்பிடுவோம். ஆடியோ லான்ச்ல அத சொன்னப்போ அந்த ரியாக்ஷன் நான் பார்த்தேன். ஆமா ஆமா ஞாபகம் இருந்துச்சுன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா அம்மா கிட்ட சொல்லியிருந்தேம்மா நான் அவங்க கிட்ட இப்படி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு இல்லம்மா ஏதாவது ஒரு காலத்துல நடிக்க வேண்டியதா இருக்கும், அப்ப எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடும், ப்ளீஸ் அப்படி கூப்பிடாதுன்ட்டாங்க. ஆக்சுவலா உங்களுக்கே அது ஞாபகம் இருக்குன்னா போன இப்படி பண்ணவனுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கும். கால் அவங்க பண்ணாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க ஐ திங்க் சிவகார்த்திகேயன் அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு. அம்மா வாஸ் வெரி ஹாப்பி தட் அவங்க கூப்பிட்டுருந்தாங்கட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு பேசி. ஸோ அம்மா ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு. என்ன பார்த்தோம் ஐ திங்க் பேசி ஒரு 8 வருஷம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஃபோன் வந்து நல்லா பண்ணீங்க அதெல்லாம் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னுண்ணா ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுமா திருப்பி அண்ணான்னு சொல்லாத, கொஞ்சம் சங்கடமா இருக்கு, நாளைக்கு நடிக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு. என்ன நான் மலர் டீச்சர் தான் பேசுறேன் அப்படின்னு. எப்படி இருந்தது வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம்? ஏன்னா நீங்க படம் சூஸ் பண்றதுல ரொம்ப கரெக்டா பண்றீங்க அப்படின்னு உங்க ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. அதாவது கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, ஷீ இஸ் வெரி சூஸி. அண்ட் பட் நமக்கு கிடைக்கிறதே அவ்வளோ தானே. தேன் அஸ் பீங் சூஸி ஐ திங்க் I will do more or any of the women will be இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ண முடியும் when more defined roles are given for us. So அது அவ்வளோ பிக்கியா இருக்கு தேவையில்ல. ஆக்சுவலி ஐ டிட் நம்ம வந்து கார்கி, ஷாம் சிங் ராய், லவ் ஸ்டோரி அண்ட் எல்லாமே 4 சேர்ந்து தான் பண்ணோம். ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு கரெக்டாக அமைஞ்சது. ஆமா எனக்கு அப்படி அமைஞ்சது அந்த மாதிரி வந்துச்சு. பட் இப்போ நீங்க இப்போ கை விட்டு எண்ணலாம் எவ்வளோ படம் நல்லா எழுதியிருக்கு ஃபார் விமென் தட் நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நிற்குது. அது ரொம்ப குறைவு தான். ஆனால் அதில் ஒன்று நம்ம கைக்கு வர்றப்போ அதை நம்ம பண்ணுறப்போ அது ஒர்க் ஆகுது. சம்டைம்ஸ் அது மாதிரி வர்றதில்லை. லைம்லைட் ரிலேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரி. இதில் வந்து அந்த ரேஸில் நம்ம முன்னால் இருக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அது இயல்பாகவே இல்லவே இல்லை. அது எப்படி அந்த அந்த மன அமைப்பு எப்படி சாய் பல்லவிக்கு? அதுக்கு நான் மெடிசனை தான் வந்து தேங்க் பண்ணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே நான் பிரேமம் முடிச்சுட்டு 2-3 பேர் கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் அடுத்தது இமீடியட்டாக சைன் பண்ணலன்னா அதுக்கப்புறம் இந்த ஸோ கால்டு அந்த இப்போ எல்லா டிமாண்டில் இருக்கும் போது தான் பண்ணணும். பட் என் மைண்டில் நம்ம மெடிசன் முடிக்கணும் இல்லை கோர்ஸை, இல்லைன்னா அரைக்குறையாக போயிட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ கோர்ஸ் முடிச்ச அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. நமக்கு பிடிச்ச படம் வந்துச்சுன்னா பண்ணுவோம், பிடிக்காத படம் வந்துச்சுன்னா நம்ம இப்போ மெடிசன் இருக்கும்ல போய் பண்ணுறதுக்கு. அந்த தைரியத்தில் ஐ ஸ்டார்டட் சூஸிங் ரோல்ஸ் விச் எது சந்தோஷம் கொடுக்குதோ அந்த ரோல்ஸ் எல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அது அப்படியே ஒரு தைரியமாகவே மாறிடுச்சு. பரவாயில்ல வரலன்னா என்ன, நம்ம இருந்துப்போம். ஆனால் நமக்கு அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி எப்பவுமே இருக்கும். நம்ம அப்படி பண்ணாத நாள், ஷூட் பண்ணாத நாள், இல்லைன்னா நம்ம ஒரு படம் சைன் பண்ணாத நாள்லாம் யோசனை வரும்.